இங்க நிக்காதீங்க, சைடு வந்துருங்க. கல்வி அட்டை இங்க வா. பொதுவாக காட்டாதுங்க அந்த பக்கம் வாங்கலாங்க. இந்த பக்கம் ஒதுக்க தெரியுங்க, சைடுக்கு வாங்க. அது வேணா அப்படி கட்டி பிடிக்கலாம். ஓகேவா? டேப் எல்லாம் எடுத்து இருக்கா? டேப் யார் திருந்தது? சரி, அமைதியை காக்கவும் கத்திரிக்கோளுங்க வேணும், டிசி கட்டி வேணும், துணி வேணும். எப்பொழுதுமே பாருங்க, எல்லா வீடியோலயும் பையன் சத்தம் இருக்கு. ஆமா, ரெண்டாவது வந்து நான் கிளாஸ் பண்ணும்போது தயவு செய்து நீங்க உங்களுக்குள்ள பேசாதீங்க. சப்ஜெக்டுக்குள்ள இருந்தா சப்ஜெக்டுக்குள்ளதான் நீங்க இருக்கணும். அங்க உட்காந்து பேசக்கூடாது, இங்க வந்து பேசுவோம். நான் அப்படி எப்படி செய்வேன்னாக்கா, நண்பர் யார்ட்ட பேச வந்தாச்சுங்க, அறுபது ரொம்ப பெரிய சொல்லிட்டு அதை இருப்பாங்க. இங்க உட்காந்து பேசுறதுக்கு அப்பதான் ஆக வேண்டிய கதை இருக்கு. அதாவது இப்போ உனக்கு திருவாரூர் வரது, வாங்க பஸ்ல உட்காந்து பேசிட்டே பேசிட்டு பொருளாக இருக்கணும். கான்செப்ட் அப்படிதான் இருக்கு. அங்க உட்காந்து பேசுறது, இங்க வந்து பேசுறது, உட்காந்து பேசக்கூடாது. அதெல்லாம் சப்ஜெக்ட் உள்ள வாங்க. இது என்ன கேள்வி வேணும் கேள்வி, இதை சார்ந்து பேசுவோம். இதோட டவுட் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ ராதிகாவுக்கு இது ஒரு டவுட் வந்துட்டு அதை என்ன கேட்கணும், சார் ஒரு கேள்வி சார் நான் கேட்ட தப்பா சொல்லி அந்த பக்கத்து வந்து இங்க நொசு நொசுன்னு யாரும் என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. என்ன கேள்வியா இருந்தாலும் சப்ஜெக்ட் கூட தான் இருக்கணும். தெரியுதுங்களா? சரி, இப்போ என்ன கேள்வினா, ஒரு ரூபிலா வந்து ஒரு கேள்வி இருக்காங்க, ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு அளவு சட்டை வச்சு ஒரு சட்டை வெட்டி காட்டுங்க சார் சொல்லியிருக்காங்க. அதாவது பாவாடை சட்டை போடுவாங்களா பிள்ளைங்க, அதை வச்சு சட்டை வச்சு சொல்லியிருக்காங்க. இதுலேயே ஒரு மாடல் இருக்குது. இந்த மாடலை நீ தயாரிக்கலாம், லைனிங்கில் தயாரிக்கிறது செய்கிறது. எங்கே சார் சாதாரணமாக தைக்கிறதுக்கு நாங்கள் மூச்சு மொழி வெளில போய் தைக்குது, இந்த மாதிரி எப்படி சார் நாங்கள் தைக்கிறதுனா அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. தெரியுங்களா? எல்லாம் தைக்க எல்லா சேலம் மந்திர ஜூ பத்திரகாலி போல வரும்போது எல்லாம் மடிச்சு தைக்கிறது தானே. இதெல்லாம் நீங்களா பெரிய டைலர் இல்லையா? பெரிய டைலர் பத்தி பேசிட்டு இருக்கோம். எல்லாமே இதோட இதை சவுண்டை கம்மி பண்ணு. சவுண்டை எப்படி தெரியுமா, யாராவது எடிட் பண்ணான்னு சவுண்டை கம்மி பண்ண வாத்தியாரை வச்சு பொண்ணு நல்லது. அப்படிதாங்க அப்பதான் யாரும் பிடிக்காதுங்க. சார் டாட் வந்து இதுல இப்படி பிடிச்சிருக்காங்கல்ல, நீங்க பிடிக்கணும். அதானே நான் கேட்டேன். நான் அப்படி பிடிக்கணும்னா நீங்க பாவாடையில சொன்னாங்க, அவங்க பாவாடை தச்சல பெட்டிக்கோட் தச்சல அதுல இந்த ஜாயின் பண்றதுல தைக்க சொன்னாங்க. சட்டை பதம் வந்துருக்கணும், சட்டை கேட்க சொல்லவே இல்லை. கேளுங்க டவுட்டை கிளியர் பண்ணுங்க. என்ன நீ எந்த கேள்வி கேட்டாலும் வீடியோல ஓடிட்டு டவுட்டை கிளியர் பண்ணு. இது ஃபுல்லா நீங்க பிடிக்கணும்னு சொல்றீங்க. இது ஃபுல்லாவா? இல்ல சார் ப்ளவுஸ் பிடிக்கிற மாதிரி பிடிச்சீங்களா? இப்படி பிடிக்கிறீங்களா? இப்படி பிடிச்சதுன்னா அது வந்து ப்ளவுஸுக்கு இப்படி தைக்கணும், பாடிக்கு இப்படி தைக்கணும். சரிங்களா? ப்ளவுஸுக்கு இப்படி தைக்கணும், பாடிக்கு இப்படி தைக்கணும். ஏன்னா அது வந்து உடம்பு வந்து கவர் பண்ணும் உடம்பு. ஆனால் இது வந்து இந்த பொம்பளை பிள்ளை இந்த சட்டை அப்படின்னாக்கா ஆம்பளைக்கு சட்டை போடுற மாதிரியே இந்த சட்டை இருக்கும். ஆனால் பொம்பளை பிள்ளை சட்டை அப்போ கீழே வந்து இந்த ஓப்பனாக இருக்கும். இந்த இடத்த மட்டும் டைட் பண்ணி காட்டும். இந்த இடத்துல குழி வருதுல அந்த குழியை கொஞ்சம் ஒரு காட்டு அடிச்சு ஒரு டைட் பிடிச்சிடும். வேற நெக்ஸ்ட் கேள்வி. இது ஒன்றும் பெரிய கஷ்டமான கேள்வி கிடையாது. ஏற்கனவே தச்சுட்டீங்களா? யாராவது
தச்சது. பிரியா தச்சது எடுத்துவாங்க. இது இல்லைங்க, பாடி போட தச்சிங்களா? அது இந்த பையில நீங்க தச்சு எடுத்துவாங்க. ஓகே, தச்சிருக்கீங்கள? இதுதான், இது வேற ஒன்றும் கிடையாது. இதுக்கு ஒரே வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. சார் இது வந்து ஜாயின் பண்றதுக்கு மட்டும் இங்க டாட் பிடிக்கணும், ஜாயின் பண்ணாம சும்மா இருக்கிறது இங்க இருந்து பிடிக்கணுமா? இது வந்து இங்கே தான் பிடிக்கணும். சரி சார், இது வந்து இங்க பாவாடை இங்க ஜாயின் தான் பண்ணிட்டாங்க. இது ஒரு மாடல் தைக்கலாம். அதாவது நம்ம இடுப்பு சுற்றளவு வேற, அதாவது மார்க் சுற்றளவு இந்த இடம் இடுப்பு சுற்றளவு தனி. இங்கே இருக்கிற லூஸாக உள்ளதை நம்ம கிராஸாக நீங்கள் வெட்டி தைக்கலாம். அல்லது கிராஸாக வெட்டி தைக்கலாம், நம்ம இடத்துல பொடித்து தைக்கலாம். ஆளுக்கு ஒரு மார்க் தைப்பாங்க. இது ஒரு ஸ்டைலு, அது ஒரு ஸ்டைலு, இது ஒரு மாடலாக இருக்கும், அது ஒரு மாடலாக இருக்கும். இல்ல சார், நான் என்ன கேட்குறேன்னா, இது மட்டும் தைக்கணும்ல சார்? கேளுங்க. இது மட்டும் தைக்கணும்ல, இங்க டாட் பிடிக்கணும்ல, இங்க இருந்து பிடிக்கணுமா இங்க பிடிக்கலாமான்னு கேட்டேன். இங்கே இருந்தும் பிடிக்கலாம். இப்படி தைக்கும் போது இடுப்பை வந்து சுருக்கணும். இந்த மார்க் சுற்றக்கூடாது. இடுப்பு சுருக்கி கரெக்டாக இடுப்பு சுற்று கொண்டாடணும். நான் இடுப்பு அளவு தனியாக நான் வெட்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை கிராஸாக வெட்டி சரி பண்ணிக்கணும். இங்கே இந்த தேவையான அளவு வெட்டினாங்க. இங்கே இதெல்லாம் பிடிக்க முடியாதுங்க. நான் எனக்கு பிடிக்க இஷ்டம் இல்லை, எனக்கு கூட தப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா இடுப்பு சுற்ற எடுத்து எடுத்துங்க, 4 அளவு பிரிச்சிங்க. அதை மீதி இங்கே வந்து எந்த கேள்வி கேட்டு அங்கே ஊன்னு பார்த்தா அது என்ன இருக்கும் பார்க்குறவங்க போது. சரி, இப்போ வந்து என்ன பண்ண இந்த தச்சிருக்காங்களே, இந்த தச்சது கம்பேர் பண்ணுங்க. ரெண்டும் ஒன்று தான், ஒன்றும் கிடையாது. இங்கே ஒரு மலைக்கு தச்சிருக்கீங்க, இங்கே வந்து அதுக்கு துணி கொடுத்து தைக்க போகிறோம். இந்த டிசைன் இருக்குல்ல, இந்த டிசைனுக்கு யூ கூட தான் வெட்டிருக்கீங்க. இதை என்ன பண்ணுறாங்க, அப்படி வெட்டி அப்படி வெட்டி அப்படி தச்சிருக்காங்க. தெரியுதுங்களா? இப்படி தச்சுட்டு அதே மாதிரி தூரமான தையல், கிட்ட ஒரு தையல் கட்டிங்க. சரிங்களா? ஒரு மாடலை இன்னொரு துணி எடுத்து லைனிங் உள்ள டிசைனாக கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு துணியை மறைக்க தைச்சிருக்காங்க. அவ்வளோதான். சின்ன தைக்க இதே வந்து டிசைன், இது டிசைன் தைக்கணும், இது டிசைன் தைக்கணுங்களா? இதுங்க உள்ள ஒரு துணி கொடுத்து இதே போல் கழுத்து கட்டிக்கணும் தைச்சிட்டு இது அட்டாச் பண்ண வேண்டியதான். இது ஒரு துணி தனியாக தெரியும். அது டிசைனாக உருவாக்கியிருக்காங்க. கட்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிசைன் பண்ணிருக்காங்க. ஆமாம், இப்படி இப்படி வெட்டுறோம்ல. இப்போ இதே மாட்டு தப்பமா எல்லாரும் சேர்த்து தைக்கிறீங்களா? ஆனால் நம்ம தைக்க முடியாது. யாராவது ஒரு தைங்க வைக்க சமாதம் தைக்க நான் வெட்டேன். சரி, ஃபஸ்ட்டு நார்மலாக ஒன்று சொல்கிறேன். நார்மலாக வெட்டுறேன். அதாவது நார்மலாக வெட்டணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இப்படி டிசைன் வெட்டுறது நான் ட்ராயிங் பண்ணி காட்டுறேன். இல்லை, இதே செய்யும். இதுவும் அதே தான். சீராக இருக்கட்டும். எல்லாம் ஒரே கட்டிங் தான், ஒரே மாடல் தான். நீங்கள் எந்த துணி வச்சாலும் ஒரே மாடல் தான். புரியுதுங்களா? இதே போல தான் நம்ம எடுத்து போகிறோம். இது ஒரே மாதிரி தான் எடுத்து போகிறோம். இது என்ன செய்யணும், நம்ம வந்து துணி எடுத்துக்கிறோம். துணி எடுத்துக்கொள்ளுங்கள். துணியை எடுத்துக்கொண்டு அந்த துணியை எத்தனை போடணும்பா? 4ஆக மடித்து போட வேண்டும். இப்பதானே சொன்னேன், கரெக்டான சொன்னது. கரெக்டாக ஆரம்பிச்சு கற்றுக்கணும் சொல்லுங்க. கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க. எந்த கேட்கலாமே சொல்லுங்க. ராதிகா ஒரு டவுட்டு சொல்லுங்க மேடம். உங்களுக்கு என்ன டவுட்டு கேளு. கைக்கு வைக்கிறதானே சார் எடுப்புறம் சரி, ஆமாம் இந்த சட்டை வைக்கிறது. ஆமாம், அதே தான். நான் சொன்னது உண்மைதாங்க. இந்த வாயை அடிக்கிறாங்க பாருங்க, அவங்கெல்லாம் ஒன்றும் பயந்துறாங்க. கேமரா வேற தெரிஞ்சு ரொம்ப பல கட்டாதீங்க. போட்டுங்க. ரெண்டாவது, எல்லாருக்குமே நான் சொல்றேன், நம்ம ஒரு பிரபலமான டைலர் ஆகணும், நல்ல டைலர் ஆகணும் அப்படின்னா நீங்க நல்லா கத்த பிறகு போயெல்லாம் ஆரம்பிச்சாலாம் நல்ல டைலர் ஆக முடியாது. நீங்க 15 வருஷம் கழிச்சு கற்றுக்கிட்டா மிஷினில் உட்காந்து தச்சாலும் சரி, மிஷினை பிடிச்சிட்டு உட்காந்து சரி, 15 நாள் உட்காந்து தச்சாலும் சரி. ஆனால் நீங்கள் எப்போ வந்து பிஸ்னஸாக வெளில தைக்க போகிறீங்களோ அங்கேருந்து தான் உங்களுக்கு கவுண்டிங் ஸ்டார்ட். புரியுங்களா? அங்கேருந்து தான்
கவுனிங் ஸ்டார்ட். ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு வந்து இது இந்த இடத்துல சும்மா சப்ஜெக்ட் வந்து ஏதாவது கொஞ்சம் சொல்லுவாங்க வழக்கமாக சப்ஜெக்ட் சார்ந்து, அதுக்காக உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். பிள்ளைங்க வந்து எந்த ஒரு பட்டிமன்றம்லாம் பேசியிருக்காங்க. நிச்சயதார்த்த திருமணம் சிறந்ததா காதல் திருமணம் சிறந்ததா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பட்டிமன்றம் போல ரெண்டே ஒரு நிமிஷத்துக்குள்ள சொல்லிட்டு பார்ப்போம். எந்த கல்யாணம் அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது சிறந்ததா அவங்களா பார்த்து கல்யாணம் பண்ணி சிறந்ததா? ரெண்டுமே வேஸ்ட்டு. தமிழ் ரெண்டுமே வேஸ்ட்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு ரெண்டுமே சிறந்தது. நீங்க வந்து ஒன்றும் சொல்லலை. நீங்க சொல்றது அப்பா அம்மா பார்த்துக்கிறது சிறந்தது. நீங்க லவ் மேரேஜ் சிறந்தது. நீங்க அப்பா அம்மா பார்த்து சிறந்தது. ஏன்னா இங்க 2 பேர் லவ் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. அதில் லவ் மேரேஜ் உள்ளவங்க நல்லா சிறப்பாக வாழ்றாங்க போல, அதனால அவள் லவ் மேரேஜ் சிறந்ததுங்கிறாங்க. இல்லைன்னு லவ் மேரேஜ் பண்ணிட்டோம் ஆனால் இப்போ அது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டா நம்ம மேலே நமக்கு கேவலம் பேசுகிற மாதிரி. அதான் லவ் மேரேஜ் சொல்லிடுவோமே, தப்போ ரைட் இருக்காங்க. இன்னொருத்தவங்க லவ் மேரேஜ் தான் பண்ணி வாழ்றாங்க. அதில் வந்து அதில் அந்த வாழ்ந்த வாழ்க்கையில் பார்க்கும்போது அதுக்கு அப்பாமா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. எந்த பெரிய சொல்ல கல்யாணம் பிடிச்சிக்கணும் அவங்க நினைக்கிறாங்க. வேற நெக்ஸ்ட் நீங்க சொல்லுங்க. சரி கவனிங்க கவனிங்க. நீங்க சொல்லுங்க முத்து வேணாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறது. நீங்க ரெண்டுமே சிறந்ததுதான். நீங்க சொல்லுங்க சொல்லுங்க. அதை ஏமானி அந்த அந்த காலத்தை நினைவுபடுத்துங்க. அதெல்லாம் ஒரு காலம். ஓஹோ, அப்ப நீங்க உங்களுக்கு எது சிறந்தது? அப்பா அம்மா பார்க்கறதுதான். அதாவது நீங்க காதல் திருமணம் பண்ணாலும் சரி, அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணி வந்தாலும் சரி, இன்னும் சொல்ல போனா இல்ல நீங்க 15 வருஷமா இருங்க, 15 வருஷம் சின்ன பிள்ளைலேருந்து பார்த்ததுலேருந்து லவ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. 4 வருஷமா காதல் பண்ணுவாங்க. ஆனா கல்யாணம் வரைக்கும் வெட்டு முத்து நிற்கும், மர வருஷம் டைவர்ஸ் போடுவாங்க. 10 வருஷமா பார்த்து அப்படியே கூடி இணக்காம இருப்பாங்க. ஆனா தாலி கட்ட 10 நல்லா போட்டுக்கும் சரிங்களா? அதே போல அப்பா அம்மா பார்த்து வைப்பாங்க, கல்யாணம் பண்ணிப்பாங்க. அந்த பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு பிடிக்கல, எனக்கு கல்யாணம் வேணாம், நான் செத்து போயிடுவோன்னு சொல்லிட்டு இருக்கோம். கல்யாணம் பண்ணி கொடுத்த மறுநாள் வந்தோடனே சரி கிளம்புறீங்களா, இவ்வளோ உட்காந்து டைம் ஆகுது வரவேற்பு வந்துருப்பாங்க. அதெல்லாம் பொண்ணு அழுவோம். என்னடா அப்பா விட்டு அன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு பொண்ணு அழைக்க போகும்போது பொண்ணு கத்து ஊருக்கு 2 பண்ணி இருக்கும். எல்லாம் சோகத்தை இருப்பாங்க. மறுநாள் அன்னைக்கு சாயந்தரம் நிச்சயம் இதுக்கு அழைச்சி வருவாங்க. சரிங்க, நல்லா புரிஞ்சுங்க. கூட்டத்தோட பொண்ணு அழைச்சிட்டு போறாங்க. காலை தாலி கட்டுறாரு. அதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் சாப்பாடு ஊட்டி விடுந்து போட்டு சுத்தம் பண்ணிட்டு இருப்பாங்க. சாயந்தரம் மாப்பிள்ளை வீட்டுக்கு பொண்ணு வீட்டுக்கு வரவேற்பு வருவாங்க. அந்த வரவேற்பு முடிஞ்சு திருப்பி மாப்பிள்ளோட போன் இல்ல, அப்போ கொஞ்சம் அதான் இருப்பாங்க. அப்போ அந்த பொண்ணு கேட்கும், நிறைய இடத்துல கேட்டிருக்கேன், எங்க கிளம்புற ஐடியா இல்லையா, இங்கே உட்காந்துருக்கீங்க அதை விட பெரிய கிண்டல், அதை விட பெரிய கொடுமை. அந்த அவர் அந்த மாப்பிள்ளை பார்த்தாக்கா அப்படியே வரும்போது கல்யாணம் பண்ணி வருவாரு. அந்த பொண்ணு அப்படியே மறுநாள் கல்யாணம் பண்ண மறுநாள் என்ன கிளம்புங்க பொட்டி போமா ஓடிட்டு இருப்பாரு. ஆக இதுல என்ன விஷயம் அப்படின்னா, அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணாலும் சரி, நீங்க அவங்களா கல்யாணம் பண்ண லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாலும் சரி, கல்யாணம் ஆன பிறகு அமைதி பாருங்க வாழ்க்கை. அதுக்கப்புறம் அவங்க லவ் பண்ணிக்கிறாங்க பாருங்க, அதுதான் சிறந்தது. அதனால நீங்க எந்த வாழ்க்கை நீங்களா கல்யாணம் சேர்ந்து பிடிச்சிக்கணும்னா நல்லா வாழ்க்கை நினைக்கிறது சரியானது கிடையாது. அதனால இதுல இருந்து என்ன சொல்ல வரேன்னாக்கா, உங்களுடைய திருமண வாழ்க்கை என்பது காலத்துக்கும் சிறப்பா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும்னா அதுக்கு அந்த திருமணத்துக்காக யாரையும் காயப்படுத்தாம அந்த திருமண வாழ்க்கை அமைச்சிருந்தாங்கன்னா சிறப்புங்கிறதா என்னுடைய. அதாவது அதே தையலுக்குள்ள என்ன சொல்ல வரேன்னாக்கா, நீங்க நேற்று கற்பனை பண்ணிட்டு இன்னையிலேருந்து தையல் கிளாஸ்ல தைச்சி கத்துக்கணும் வந்து நாளைக்கே கடையை ஆரம்பிச்சாலும் சரி, நீங்க 10 வருஷமா நான் எண்டிங் பண்ணிட்டு இருக்கேன், 10 வருஷமா நான் அயன் பண்ணிட்டு இருக்கேன், 10 வருஷமா பட்டன் பட்டி அவங்களுக்கு இந்த இதெல்லாம் தேர்வு செஞ்சுட்டு இருக்கேன், 10 வருஷமா நான் ஒரு உதவியாளர் இருக்கான்னு சொல்லிட்டு இருந்தாலும் வேஸ்ட். நீங்க எப்போ நல்ல டைலரா முழுமையான டைலர் ஆக முடியும்னா
நீங்கள் ஃபீல்டில் இறங்கிடணும், உட்காந்து விஷயம் தைக்கணும். 10 பேர்ட்ட முத்து வாங்கணும். எத்தனை பேர்ட்ட என்னைக்கு இன்னைக்கு என்னைக்கு ஒன்று அவங்க ஒருத்தங்க என்ன பண்ணுவாங்க, என்ன தச்சிருக்காச்சு ஒன்றும் துணி கொடுத்து நாங்கள் வீணா போயிட்டு துணியாக தச்சிருக்க அதுவும் கொடுப்பாங்க. ஒன்று என்னைங்க கண்ணா சார் சொல்லிட்டாங்க, ஒரு ஆள் முத்து வாங்கியாச்சு. 2 ஆள் இதோ நீ ஒன்றை கூட துணி எனக்கு வீணாடிச்சுட்ட நீ கூட சொன்னாங்க. 2வது முத்து 3வது துணியாக தச்சிருக்கிறது இப்படியெல்லாம் காயப்படுத்துவாங்க. இந்த காயத்தெல்லாம் வந்து கடவுள் சோதிக்கிறான்னு வச்சுங்க. நம்மளை வந்து கடவுள் சோதிக்கிறார். எனக்கு அதை தான் வந்துச்சு. ஒரு அம்மாவுக்கு சட்டம் வச்சு கொடுத்தாங்க. நீங்களே பேசுங்க, பேச அதை 3ங்க பேசுங்க. எனக்கு ஒரு அம்மா அங்கே இருந்து தையல் எனக்கு அன்னிங்கிற முறை சொன்னாங்க. எனக்கு ஒரு ப்ளவுஸ் தைக்க சொன்னாங்க. தச்ச வரைக்கும் போட்டு அப்படியே சட்டை குளிச்சுட்டு போட்டிருக்காங்க. சட்டை போட முடியல. அது துணி எடுத்து போட்டுக்கிட்டு இந்த சட்டை சட்டை போட்டதும் போடாதுமா துணி எடுத்து போட்டுக்கிட்டு அங்கே எதை வர்றாங்க, என்ன சட்டை தச்சிருக்கேன் அவங்க ஆத்திரம் கோவம் அப்படி தாங்க முடியல. என் மேல உங்களுக்கு நான் சட்டை தச்சு கொடுக்குறேன். உங்களாட்டம் தச்ச 10 புதுசு தச்சிருக்கேன். நான் ரொம்ப அரைகுறை எது அரைகுறைன்னு சொல்லிவிட்டீங்க. ஆரம்பிச்சு சொல்லுங்க. அரைகுறைன்னா என்னங்க அர்த்தம்? அரைகுறைன்னு நம்ம தையக்கடை வைக்கணும். அரைகுறையா இருப்போமா? நம்ம அரைகுறையா இருந்தாலும் நம்ம நம்பர் இருப்போம். நம்ம நல்ல டைலர்ல இருப்போம். நான் நல்ல டைலர் உட்காந்து தைக்கிறேன். அந்த அம்மாவுக்கு பால் சட்டையை போட்டு பட்டன்லாம் போட்டுட்டு அங்கேருந்து வந்து அடைக்கிறது கண்ணு தண்ணி கொட்டு. ஏன்னா அவசரம் எங்கேயாவது வேலைக்கு போகுது போல. இப்போ ஃபங்க்ஷன் போறாங்க, புது சட்டையா தச்சு போட்டு பொண்ணு நினைச்சு போட்டு போறாங்க. அங்கே எது முடியாது போட்டு என்ன சட்டை தச்சிருக்க நீ வந்து சட்டையா தச்சிருக்க ஒன்னுறது கொடுத்தோம் பாரு நல்லா தைக்கிறேன்ட்டு வந்து பாரு சட்டையும் போடணும்ல ஒன்றும் போட மாட்டாங்க. ஏன் தையல எனக்கு நம்பிக்கை உண்டு. நான் முறையாக கற்றுட்டேன். அதை ஆய்வு பண்ணி தச்சு முடிச்சுட்டேன். இப்படி தான் அது ஒரிஜினலாக தரத்தை நான் நல்லா 100 முறை பார்த்துட்டேன், கொடுத்துட்டேன். ஆனால் அவங்க போடும்பொழுது சட்டை உள்ளே போகலை, செட் ஆகலை. அப்படியே அடைக்குது, எல்லாம் கலைஞங்க வேணும் இங்கே நிற்கிது, எதுவும் போகிறதுக்கு உங்க எனக்கு வந்தேன். இங்கே வா அனுப்பிட்டேன் பிடிச்சி இங்கே வாங்க. அந்த சட்டைய எப்படி இருக்கு சட்டை பாருங்க. இந்த முன்பக்கம் வந்து இங்க தொங்குது, பின்பக்கம் வந்து இந்த இடத்துல தொங்குது. அப்ப நிக்கிறாங்க. அப்படில மாத்தி போடல. அப்ப என்ன பண்ண வாங்க சொல்லி இந்த முன்பக்கம் இந்த ஷோல்டருக்குள்ள எங்க இருந்துச்சு, இந்த ஷோல்டர்ல கைய பிடிச்சேன். இந்த முது பக்கம் இருந்துச்சு அதை பிடிச்சு அப்படி ஜம்முன்னு உட்காந்து நல்லாதான் இருக்கு. என்ன விஷயம்னா சட்டை குளிச்சுட்டு ஈரத்தோட உள்ள நுழையல. அதோட விளைவு என்ன ஆயிட்டு, நீ நல்ல டைலருங்கிற முத்திரை குத்த வந்துட்டாங்க. இதெல்லாம் 1-2 அவமானங்கள் இல்லைங்க. இந்த அவமானங்கள்லாம் இந்த சோல்டர் இந்த தையல் இங்க தானே வரணும். இங்க நிக்கிறாங்க அவங்க வந்து என்னன்னு ஏமா சந்தேகம். இது வைத்தியம் பார்க்கறத விட அப்படிதாங்க. வைத்தியம் பார்க்கறத ஒரு சினிமா படத்துல வந்து விஜயகாந்த் அவங்க படத்துல தான் நினைக்கிறேன் பேசிட்டாங்க. அங்க போங்க, எட்ட போங்க, அது ஒரு சினிமால வந்து ட்ரெயின்ல வந்துட்டு இருப்பாங்க. ஒருத்தர் ஹார்ட் அட்டாக் வந்துடும். அப்ப போய் இருந்தாங்க மாத்திரை அவசரம் கொடுப்பாங்க. நின்றுட்டு சார் நல்லா ஆயிடும். அதுக்காக பார்த்தா மாத்திரை அது வந்து ஜீரக மிட்டாய், அது இனிப்பு சாக்லேட் போடுற மிட்டாய். அது வந்து பார்க்குறவங்க முது பார்க்குற மாதிரி கடைசியாக வந்து உங்க வீட்டுக்காரர் யாரும் வீடு அரெஸ்ட் பண்ணியா பண்ணிட்டு போயிட்டு. அப்ப என்னன்னா அவருக்கு அந்த இனிப்பு மிட்டாய் நான் வந்து இதெல்லாம் கொடுப்பேன், இனிப்பு மிட்டாய் ஜாஸ்தி தான் கொடுத்தோம். என்ன காரணம் அப்படின்னா நான் கிளாஸ் கொடுத்தவா இதெல்லாம் உங்களுக்கு வந்து கதை சொல்ல என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கேன். கைகளில் போய் உட்காந்து தைக்கிட்டு அப்போ என்ன பண்ணி உங்களுக்கு ஜாக்கெட் தான் கொடுத்தேன் சொல்லும்போது என்னதுக்கு சொன்னான்னாக்கா அவங்க தன்னம்பிக்கை ஏற்படுத்திக்கிறது. நீங்கள் வந்து செத்துருவீங்கன்ட்டு அவங்க உணர்வு பாரம்படும் பொழுது அதெல்லாம் இதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்கிற மாதிரி. அப்போது நிறைய பேர் இன்னைக்கு தொழில் நிறைய விட்டு நிற்கிறது என்ன காரணம்னாக்கா, என் நண்பரே ஒரு நண்பர் வந்து தையக்கடை வச்சாரு. தையக்கடை வச்சுட்டு இந்த மாதிரி ஜாக்கெட்டும் தைக்க மாட்டேன் ட்ரெஸ், அப்போ லேடிஸுக்கான ட்ரெஸ் தைக்க மாட்டேன் தூக்கி போட்டு ஜென்ஸுக்கான ட்ரெஸ் தைச்சிருந்தாரு. அப்புறம் அதுலேயே ஒரு குழந்தை எடுத்து வெளிநாடு ஓடி போயிட்டாரு. அப்போ திருப்பி வந்து நம்ம லேடிஸ் சட்டை தைக்க மாட்டேன், இப்போ லேடிஸ் சட்டை தவிர எந்த சட்டை தைக்க மாட்டேன் உட்காந்துருக்காரு. மனநிலை மாற்றங்கள், மனசு என்ன காரணம், நம்ம கிடைக்கிற கஸ்டமரை பொறுத்து இருக்கு, நம்ம கிடைக்க வச்சு தைக்கிற துணிகளை பொறுத்து இருக்குது. அந்த சூழ்நிலையை பொறுத்து தான் நம்மளோட தொழில் வந்து சிறப்பாக அமைவதும் லோவாக போகிறதும் காரணமே தவிர மற்ற ஒன்றுமே கிடையாது. அதுக்கு முக்கியமாக நம்ம மனசு தான் முக்கியம். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா
நீங்கள் வந்து முத்து வந்து மிஷின் வாங்கினாங்க. முத்தோட கதைங்க சொல்லி அவங்க பெரிய பெரிய கூத்து தான் அது. அவங்க அன்றைக்கி மண் நிறைய தான் என்னை இறச்சே இருப்பாங்க போல. ஏன்னா அவங்க மிஷின் வாங்கி தைச்சிட்டாங்க. இங்கே சின்ன மிஷினும் தைக்கிறாங்க. நான் என்ன சொன்னேன், சின்ன மிஷின் வாங்கி தைக்க வேணாம், பெரிய மிஷின் வாங்கிடுங்க. வாங்கதான் அவங்க பிஸ்னஸாக வாங்கிட்டு பெரிய மிஷின் வாங்கி சொல்லியாச்சு. சின்ன மிஷினோட பெரிய மிஷினில் 2000 3000 கொஞ்சம் கூட தான் காசு அலச்சி வச்சு வாங்கிட்டாங்க. அது பெரிய மிஷின் கிடைக்கிறது பெரிய விஷயம். வாங்கி விட்டாங்க. வாங்கின பிறகு அவங்களுக்கு சரியாக செட் ஆகலை. அவங்களுக்கு ஆத்திரம் வழியும் தாங்க வாங்கி கொடுத்த வார்த்தையே இல்லை. நம்ம சாரில் திட்டவும் முடியாது, அது ஏற்றுக்கொள்ளவும் முடியல. அவ்வளோ வழி வேதனை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அங்கேருந்து நான் உங்களை அவங்க வீட்டுக்கு சின்ன மிஷின் சார் சின்ன மிஷினே வாங்கிக்கலாமே சார், ஏன் சார் பெரிய மிஷின் வாங்கி கொடுத்தீங்க. என்னன்னா அதில் வந்து அவங்க நம்ம அதில் விருப்பம், அது அனுபவம் இல்லை, பயம் என்னமோ ஏதோன்ட்டு. நிறைய பேர் மிஷினே வாங்கி செகண்டில் வாங்கி கொடுப்போம். வாங்கி தச்சு நல்லா தச்சு வீட்டில் போய் சார் தைக்கல சார், நல்லா இல்லை சார் மிஷின், என்ன சார் மிஷின் வாங்கி கொடுப்பாங்க. அப்புறம் நூலெல்லாம் மாட்டி வச்சு வைப்பேன். சார் என்ன சார் நீங்கள் வந்தால் தான் தைக்கிறது. ஏன்னா அது மேலே பயம், பதட்டம். தான் நம்பணும். ஒரு தொழிலில் வந்து தான் நம்பணும். தான் நம்பினா மட்டும்தான் அது இருக்கும். அதனால் வந்து இதில் உள்ள அனுபவங்களை வந்து நீங்கள் எவ்வளோதான் நீங்கள் டீச்சிங்கில் வகுப்பறையில் நீங்கள் எவ்வளோ தான் தையலை கற்றுக்கிட்டாலும் சரி, அதை நேச்சராக போய் நீங்கள் வந்து ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறீங்களா கலர் தொழிலாளியா, அப்போ தான் உங்களுக்கு அனுபவங்கள் கிடைக்கும். இந்த மாடல் ட்ரெஸ் எல்லாம் அழகழகாக தைக்கிறதா எல்லாமே வந்து எவ்வளோ தான் கற்றுக்கிட்டாலும் அவங்க வந்து கேட்பாங்க, கஸ்டமர் வந்து கேட்பாங்க இது கூட தைப்பீங்களான்ட்டு. அப்போ என்ன பண்ணும், அது தைக்க அப்போ தான் பழகி. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏகப்பட்ட பிரபலமான டைலர்கள், மாடர்ன் டைலர்கள்லாம் வந்து எப்படி உருவாகுறாங்கனாக்கா, அந்த கஸ்டமர் சொல்கிற ஒரு அந்த மாடலை கேட்டுக்கிட்டு அதை தயார்படுத்துறதுக்கு இறங்குறாங்களே செய்கிறாங்களே, அப்போ தான் கற்றுப்பாங்க. இப்போ நான் தைக்கிற மாடல் கூட தைக்க தான் கற்றுக்கிட்டேன். ஒன்று இன்னும் மாடலே பார்த்துக்க மாட்டேன். கிளவிங்க முடிச்சு இங்கே வாங்க கால் வலிக்குது, மண்டை வலிக்குது, இங்கே உடச்சு போனோம். கால் வலிக்குதான் 70 கிளவி இது. எல்லாரோட வயசு அதிகமான நான் நிக்கிறேன். அது வந்து கால்ல நிக்கல, கேளுங்க. அதனால நீங்க என்ன பண்றீங்க, சரி அதனால நீங்க என்ன செய்வீங்கன்னாக்கா, இந்த மாடல்லாம் வந்து எப்படி வரும்னாக்கா, இந்த மாடலை பார்த்து பயந்துடாதீங்க. இன்னொரு விஷயம், பெரிய கொடுமை என்ன தெரியுமா அதில் வந்து நடக்கும், பெரிய கொடுமை. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கதையோட சொல்லிட்டு கிளாஸ் போகணும். கிளாஸ் பொறுமையாக இருக்கும். இது ஒரு விஷயம் இல்லை. இது வருங்க, இன்னைக்கு வந்து ஒருத்தர் பேச ஆரம்பிப்பாங்க, 2 பேர் பேசிக்கிட்டு வச்சுக்கலாம், நல்லா கவனிங்கள். இன்னும் இருந்து எல்லாருமே வாட்ச் பண்ணுங்க. ஒரு முக்கியமான செய்தி சொல்ல போகிறேன். ஒரு செய்தி வந்து ஒருத்தர்கிட்ட பேசலாம்னு போவீங்க. ஒரு செய்தி என்ன சொல்லுவீங்க, அக்கா இன்னைக்கு கிளாஸ் போனாக்கா, கிளாஸ் புடவாசலுக்கு போனேன், புடவாசலில் போகும்போது அங்கே நடந்த சம்பவத்தை ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டுக்கான்னு சொல்லுவீங்க. அங்கே போனால் வந்த எதுக்கு முன்னாடி ஆரிக்காரம் வந்து ஆக்சிடென்ட் சொல்லுவீங்க. நீ எதுக்காக போனீங்க, இந்த ஆதங்கம் பார்த்துட்டீங்க, மன வலி வேதனை அவங்க சொல்லணும்னு போவீங்க. அவங்க எப்படி சொல்லணும், என்ன பண்ணுறது, அதுக்கு பதிலாக அவங்க சொல்லுவாங்க, ஏன் இந்த கதையை கேட்குற, எங்குமா அத்த ஒரு கதை அவங்க இருப்பாங்க. அது போல தாட்டு இன்னொரு கதை இவங்க இருப்பாங்க. இங்கே ஆரம்பிச்சு அங்கே ஆரம்பிச்சு கடைசி ஏதோ இன்னொரு வேறு சினிமா கதையோ கலந்துப்பாங்க. எங்கே ஆரம்பிச்சோமோ சொல்ல ஒன்று. அதோட பெரிய கொடுமை என்ன, கதையை நம்ம சொல்ல வந்தோமோ அந்த கதை சொல்ல. நானும் ஒரு நண்பர்கிட்டப்பா கிட்டத்தட்ட 1 வருஷம் புடவாசல்லங்குவான். புடவாசல்ல வந்து இவரு காரில் அவர் காரில் இருக்கும், அன்னைக்கு ஓடி போயிடும். அடுத்தது வந்து சரி இன்னைக்காக சொல்லுவோம் வந்து புடவாசல் புடவாசல்ல தேட்டர்லாம் எடுத்துறாங்க சரிங்களா இருப்பாங்க. அடுத்தது சரி இன்னைக்காது புடவாசல்ல இருக்குவான். நான் பேச விட்டதே இல்லை. கரெக்டாக 1 வருஷம் கழிச்சு நான் இன்னைக்காவது சொல்றேன், இப்போ சரி என்ன சொல்ல வந்து சரி போங்க. இந்த காமெடி எதுக்கு சொன்னேன்னா, ஒரு மாடல் ட்ரெஸ் தைக்க நீங்க ஆரம்பிப்பீங்க இதை பார்த்துட்டு சரிங்களா. சில பேருக்கு கரெக்டா வந்துடும், சில பேருக்கு அது திரும்பிட்டு வேற மாதிரி போகும். ஆனா பார்த்தா அது ஒரு மாடலா இருக்கும். கும்பிடு சூப்பர் மறுநாள் கும்பிடுறீங்க. இன்னைக்கு இளையராஜா பதிலே அப்படிதான். இசைஞானி இளையராஜா அவங்க ஒரு பதிலே வந்து அவங்க கேளுங்க, எப்படி ஐயா இப்படி ஒரு ராகங்கள்லாம் போடுறீங்க, இப்படி ஒரு புற தறிகளை எப்படி அப்படி சொல்லும் பொழுது அவர் சொல்லுவாரு, நான் அது கிடையாதுங்க இறைவன் போவாரு. அதுக்கு என்ன இருக்கும், கையை வைக்கிறேன் அது ஒரு பக்கம் எடுத்துட்டு போகுது, ஆனா அது ஒரு அழகா அமைஞ்சிருது. நம்ம தையலும் அப்படிதான். நீங்க உட்காருங்க, அது ஒரு பக்கம் இழுத்துக்கணும், அழுவாதீங்க, அது ஒரு டிசைன். அடுத்த டிசைன் திருப்பி ஆரம்பிக்கிற, அது ஒரு டிசைன். தைக்க டிசைன் நமக்கு உருவாகிட்டே இருக்கும். அதெல்லாம் எப்பொழுது என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க, தன்னம்பிக்கை உட்காருங்க. துணி கிழிஞ்சு போனாலும் ஒட்டு வைக்கிறதுங்க, சரியாக்கி விட்டுலாம். சரி இப்போ என்ன பண்ண போறோம், சப்ஜெக்ட் வந்துடும். இதை போதுமா, டிப்ஸ் போதும். நான் தைரியமா தைக்கணும், தையல் வரணும், உட்கார வரும். சில பேர் நிறைய அலுமிஞ்சாலும் இருக்கிறாங்க இங்க, தையல் வரணும். அதுக்காக சொல்ல வரும் சில கதையில வந்து. இப்போ 4ஆ போடுறோம், துணியை போட்டுக்கிட்டீங்க, ஓகேவா, துணியை 4ஆ போட்டுக்கிட்டீங்க, போட்டுக்கிட்டு இந்த துணியை 4ஆ போட்டுக்கிறீங்க, அவ்வளவுதான். சிம்பிள், சாதாரண விஷயம். ஆனா
இதே வந்து சில பேருங்க நல்லா புரிஞ்சுங்க, அதாவது டைலரு வடிவேல் படத்துல ஒரு சினிமாவில் வந்து இப்போ மூட்டை பூச்சியை கொள்றதுக்கு ஒரு மிஷின் வச்சு பண்ணுவோம்ல. அப்போ என்னடா அது மிஷினுங்க இலை இப்படி அடிச்சுட்டு போறதை வந்து மூட்டை பூச்சி போட்டு இருக்கிறது போல இந்த டேப் இதை வச்சு இதுக்கு வச்சு டேப் எடுத்து ரோட்டில் மாசமாக எழுதிக்கிட்டு அப்புறம் அதை வகுத்து எடுத்து எழுதுறது இப்படிலாம் பண்ணிட்டு எழுதுவாங்க. அதெல்லாம் வேணாம். அப்படியே மூட்டை வச்சு அடிக்கிற மாதிரி அப்படி துணி அப்படியே போடுங்க. அப்படியே போட்டுட்டு பீசி கட்டி வேற கலர்ல கண்ணு தெரியல மண்ணு தெரியல ஒரு கலர் பண்ணலாம். வேற கலர் வச்சுக்கீங்க இல்லையா? ஆனந்தத்தை ஓகே. இப்போ என்ன பண்ணுறது, இதை வச்சுங்க. இங்கே 1 இன்ச் எவ்வளோ தைச்சிங்கன்னா 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. மடித்து தைக்கும்போது அரைஞ்சா உள்ளே வந்துடும். ஓகேங்களா? அதனால் ஒரிஜினல் இப்படி விட்டுருங்க. சரிங்களா? இந்த பக்கம் இப்படி ஒரிஜினல் அதாவது அங்கேருந்து அரைஞ்சு தைக்காவுங்க. அப்புறம் அதே போல் ஒரிஜினல் தையலுக்காக இங்கே வந்து பட்டி தைக்கிறது படிச்சு அப்படி தைக்கிறது எவ்வளோ விட்டுருங்க. கரையை வெட்டிடுவோம். இதை முடிச்சுட்டா அப்புறம் இந்த இருங்க இந்த கோடு அப்படியே அப்படியே வரைஞ்சிக்கலாம். நீங்கள் வந்து ஆட்டா ஆரஞ்சு அப்படியே ஓகேவா? இந்த தையல் வருது அதில் இதுக்கான ஒரிஜினல் அந்த தையலுக்காக ஓகேவா? அது ஒரிஜினல் வந்து ஒரிஜினல் கொஞ்சம் அந்த ஆரஞ்சு தள்ளி கொடுங்க. முடிஞ்சு போட்டுங்க, சிம்பிள். அப்புறம் இங்கேயே தையல் வருது ஒரிஜினல் அந்த தையலுக்காக. துணிக்குள்ள வரக்கூடாது. எப்பொழுதும் என்ன பண்ணுவோம், நம்ம மூட்டை வாசல் போட்டு பக்கத்துலாம் கொட்டுவோம். அதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. மூட்டுக்குள்ள வரக்கூடாது. அப்படியே வாசல் அது போட்டு அந்த விட்டு வாசலை கொட்டி போடுவோம். ஒரிஜினல் தையலுக்காக இது ஒரிஜினல் தையலுக்காக ஒரிஜினல் தையலுக்காக ஒரிஜினல் குறிச்சிருக்கீங்க. அவ்வளோதான். எடுத்துருவோமா? எடுத்துருங்க. இதில் கூட உங்களுக்கு டவுட் இல்லை, இப்படி குறிக்கணும். இது எடுத்துட்டு குறிக்கிறத விட என்ன பண்ணுறீங்க, அப்படியே வச்சு இந்த சொல்கிறாங்க பாருங்க, இப்போ எங்கள் கால் பாதம் வந்துருக்குமா சரிங்க. அப்படி மடக்கி பார்த்துட்டு இப்படியே என்ன பண்ணிக்கலாம். இது ஒரிஜினல் முடிஞ்சு போச்சு. ஓகே. அதே பொருட்கள் பேர பிள்ளைக்கு பேர் பிடிச்சி உட்காந்துருக்கீங்க. எதுக்கு நாளா வச்சிருக்காங்கன்னா இந்த நாளா தெரியுது பார்க்க கண்ட சொல்றாங்க. இது வந்து லைனிங் வச்சா சொல்றேன். நேரம் வெட்டி விட்டுலாம், தமான வெட்டி விடலாம், வெட்டி விட்டுருவோம். சார் அத வந்து பச்சை திருப்புறப்ப அது கட் பண்ணிக்கலாமா சார்? ஆமா ஆமா சத்யா கார் செஞ்சாங்க பார்த்தேன். ஓகே. கொஞ்சம் கொஞ்சம் அழகாக கூட அழகாக ரொம்ப மேலே இருக்க மாதிரி அதை தொங்குது. ஓகேவா? இப்போ என்ன செய்யறோம், இதாருங்க இதை விட்டுட்டோம். பின்பக்கத்தை எடுத்து போறதுக்கு இது பின்பக்கமாக வச்சுக்கோம். கை முன்பக்கத்தையும் முடிக்கல, கை கத்திரிக்கை கடந்துட்டு இது பின்பக்கத்தை கட்டும். ஃபஸ்ட்டு இதுங்க பின்பக்கத்தை வச்சுட்டோம். ஓகேவா? இப்போ இந்த டாட் இந்த இடத்துல வச்சுருங்க. இந்த டாட் இதில் வச்சுருங்க. இது வந்துடும். இந்த இடத்துல ஓப்பன் வைக்கணும். நீங்கள் தச்சுருங்க. இந்த இடத்துல மடக்கி தச்சிங்க இதுக்கு பாவடை உள்பாவடைக்கு அங்கே தச்சிங்களா அது கூட நீங்கள் வைக்கணும். தச்சுட்டு விட்டுட்டு இதை வந்து தச்சுருங்க. இதில் வந்து ஓப்பன் வந்துடும். ஓகேங்களா? இந்த பக்கம் நேராக குறுக்க வெட்டி அந்த பட்டன் பட்டி காற்று அப்படி தச்சுருங்க. இது பின்பக்கம் முடிஞ்சுட்டா பின்பக்கம் முடிஞ்சுட்டு சார் இதுதான் சார் டவுட்டு. இந்த பட்டன் பட்டி காஜா பிடிக்கிறோம் சார், இதுதான் சார் எனக்கு அப்போ டவுட் ஆகும். என்ன டவுட் ஆகும்? டவுட் ஆகும். என்ன டவுட் ஆகும் சொல்லுங்க. இல்லை சார் இதை மாற்றி வச்சிருவேன். மாற்றி வச்சுக்கலாமே. இந்த கையும் போட்டலாம், இந்த கையும் போட்டலாம். அப்படி இல்லை சார், இங்கே பீஸ் வைக்கிறோம்ல, இங்கே கரெக்டாக இருக்குல்ல, நான் அந்த பக்கம் வச்சு கொடுத்துறேன். அது தெரியுது உங்களுக்கே. தப்பு பண்ணுறீங்கன்னு சரியா போயிட்டு மாற்றிக்க வேண்டியதான். அவங்க தலை மறைக்காம இருக்கா வீடியோவில் மாற்றிக்க வேண்டியதான். இந்த பக்கம் மாற்றிக்கிட்டு ஞாபகம் வச்சுங்க. நானும் ப்ளூஸ் தைக்கும்போது ஆரம்பத்தில் தான் இந்த பக்கம் வைக்கிறப்பட்டு இந்த பக்கம் வச்சு போடுவேன். அவன் பிரிச்சுட்டு இருப்பேன். சரிங்களா? இன்னொரு விஷயம் நான் செஞ்சேன், அது உங்களுக்கு நான் சொல்லி தரல. என்ன செஞ்சேன்னாக்கா, நான் தையல் கற்றுக்கும் பொழுது சொல்லுங்க. பேசுறீங்களா? சரி பேசுறீங்களா?
பேசுங்க சார், சப்ஜெக்ட்னா பேசுங்க, எல்லாம் சார் அது ஒன்றும் தப்பு கிடையாது, நான் தான் பேசணுமா என்ன? சரி, நான் அது கூட தையல் கற்றுக்கும் போது தையல் நான் அதாவது தச்சுக்கிட்டு இருக்கேன், கற்றுக்கிறேன் சேர்ந்தே. நான் அதே மாதிரி திரும்ப சொல்லி தரேன். நான் தைக்கும் பொழுதே தச்சு அதை பிஸ்னஸ் ஆக்கிட்டேன், காசு கொடுத்துருக்கேன். அப்போ 2 அசிஸ்டன்ட் வச்சுருந்தாங்க பக்கத்தில். எப்போதும் செய்யலாம், போத்திங்க மட்டும் தான் படுத்து போத்திங்க. டாக்டர் வரும்னு சொன்னேன், தச்சு கிடச்சாதீங்க, தச்சு தான் கிடச்சாதீங்க. ஆமாம், அதுக்கு நேரம் சொல்கிறதுனால கேளுங்க. அப்போ என்ன ஆகிட்டாக்கா, இந்த பக்கம் பட்டியா, இந்த பக்கம் வைக்கிற பட்டி இந்த பக்கம் வச்சு விடுவோம். இந்த கையை தூக்கி இங்கே வச்சுருவேன். தச்சு பக்கத்தில் ஆகா தப்பாக தச்சு விட்டுருங்க. என்ன போய்க்கிறா அப்போ தான் என்ன பண்ணுவோம், உடனே ஒரு ஆள்கிட்ட கூட கிரி சொல்லிட்டு அடுத்த ப்ளவுஸ் வச்சுருப்போம். ஏன்னா நிறையா நான் தைக்கணும் உட்காரும் பொழுதே நம்பிக்கை நிறைய பேர் கொடுத்துட்டாங்க துணியை. அப்போ அடுத்த ட்ரெஸ் தைச்சிட்டு வெட்டியில் கட்டிங் பண்ணி வச்சுருமா அரிசியா, ஏன்னா தப்பு தைக்க பண்ண கட்டிங் அருமை பண்ண கற்றுக்கிட்டேன். அதான் பெரிய விஷயம். தையல் தான் மாறி இருந்துச்சு. அப்புறம் இந்த கைத்துக்கு அதை போட்டால் பிரிச்சுட்டு இருப்பாங்க, அதை பிரிச்சு அடுத்த நூலை மாற்றிக்கிட்டு தைச்சிட்டு இருப்பாங்க, இதை பிரிச்சுட்டு இருப்பாங்க. இந்த ஆள் 2 ஆள் பிரிக்க தைச்சிட்டு இருப்பான் ட்ரெஸ்ஸை. இது போல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பிரிக்க அழைப்பா அந்த பக்கத்தில் ஆச்சு. ஆனால் பிரிக்க சொந்த பக்கம் இதோட பாவத்தை எப்போ அனுபவிச்சேன் அப்படின்னா, இதெல்லாம் இன்னும் ஒரு ஃபங்க்ஷனு உள்ள ஒரு சடங்கு வந்தால் ப்ளவுஸ் இது சட்டை தைக்க சொல்லிட்டாங்க. பாவாடை சட்டை தைக்கிறாங்க, தச்சிக்கிட்டு இருக்கிறேன். தச்சிட்டு இருக்கும்போது வேணு வந்துட்டு எல்லாம் கிளம்பிட்டாங்க, சீக்கிரம் தைக்கிறாங்க. அப்போ தான் வந்து தப்பாக தைச்சி விட்டாங்க. அப்போ தான் அப்படி இருக்கு உதவுது பாத்திரம் வலி வேதனை. அப்போ தான் இருந்துச்சு அந்த பாவம். எங்கே இருக்குது, நம்மளே பிரிச்சிருந்தோம். நான் என்ன பண்ணுவோம், தூங்கிட்டே பிரிச்சிடலாம். நம்ம வீட்டில் ஒன்றில் கரண்ட் போயிட்டு நம்ம வீட்டில் போய் என்ன பண்ணுவோம், தீப்பெட்டி எடுத்துருவோம். அடுத்து எடுக்க முடியுமா? என்ன சொல்றீங்க? நம்மளும் கரெக்டாக எங்கே போதிக்க முடியும், அடுத்த ஒன்றா எங்கே போதிக்கிட்டு போய் இங்கே போய் உண்டாச்சு தலைவிட்டு கிடப்பாங்க. நம்ம வீட்டில் போயிடுவோம். அதுவும் நல்லா நம்ம தையெல்லாம் பிரித்து நல்லா கற்றுக்கிட்டோம்னா என்ன பண்ணுவோம், நம்ம தக்கு ஏன்னா சீக்கிரம் தைக்கலாம். நமக்கு அது பாவத்தை இன்னொருத்தர் அங்கே செஞ்சு விட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், அப்படியே இருக்குது கை போது அது சின்ன தேரில் அப்படியே வெளிச்சம் சரியாக இருக்காது, 10வது நேரமாக தான் இருக்கும். வெளிச்சதுன்னா கூட அது என்ன பண்ணும், ஆத்திரத்தில் அண்டாவில் இவ்வளோ பெரிய அண்டாவில் கை விட முடியாது போங்க இன்னைக்கு இருக்குமா. அப்படி கிடையாதுங்க, நம்ம நினைச்சாலே தலைவலி வந்துடும். அப்படி வருமோ நினைச்சாலே இந்த பின்பக்கத்தை முடிச்சுக்கலாம். இந்த பின்பக்கம் முடிச்சுக்கிட்டா அதை எடுத்து வச்சுருவோம். இப்போ முன்பக்கத்துக்கு இதே பண்றோம். முன்பக்கத்துக்கு வரோம். முன்பக்கத்துல நம்ம இது போல வரலாம். முன்பக்கத்து போல வரோம் இல்லையா? இது என்ன பண்ணிருக்காங்க, அப்படியே காப்பிட்டீங்க. நான் வேதா டிவி பிடிக்கும். இதெல்லாம் இப்படி தான் வச்சிருக்காங்க. இது வந்து தச்சுட்டு இந்த பார்டருக்குள்ள இருங்க, பார்டருக்குள்ள அதை வெட்டி இணைச்சிடணும். மேலே தையல் வச்சிடணும். இது இந்த வருங்க, இந்த டிசைன் வெட்ட போறோம். அப்படியே இருங்க, உங்களுக்கு வந்து அப்படியே பார்த்துட்டு அதை பார்த்துட்டு அப்படியே நீங்க தச்சாலும் சரி, இல்லைன்னா இப்படியே எடுத்து அதை காப்பி பண்ண போறோம். உங்களுக்கு காப்பி பண்ணி சொல்லி தரேன். இந்த இடத்துல கூட ஒரிஜினல் தையலுக்காக, இந்த இடத்துல ஒரிஜினல் இந்த மாதிரி கொடுக்குது. இப்படி இந்த இடத்துல வச்சுருக்குறாங்க, இந்த இடத்துல வச்சுருக்குறாங்க, இந்த இடத்துல வந்து அப்படியே இங்கே வந்துருச்சு. ஓகேங்களா? இன்னொரு கோடு இந்த இடத்துல வந்துருக்குது. இந்த இடத்துல வந்து டச் பண்ணி எடுத்துருக்காங்க. இது கழுத்தோடு வந்துருக்குது. அவ்வளோதான், அது ஒரு எஸ்ஸு அப்படி வந்து அது வந்து இது ஒரு வீக் இருக்கு. ஓகேங்களா? இது அதே சைஸில் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த சைஸ் இதே வந்து இது வந்து ஸ்டார் இது ஓப்பன் பண்ணிங்கன்னா 2 பக்கம் அதை வரணும். இது என்ன பண்ணணும், பேச்சு கட்டிங்கன்னா அது விடுவோம். அவ்வளோதான். இதை வச்சுட்டு திருப்பி இதை தச்சு இதெல்லாம் பண்ணுவோம். இதை தச்சுட்டு கழுத்தை என்ன பண்ணுவோம், இதை வச்சுட்டா
அது போல் உருவாக்க வேண்டியதான். நீங்கள் இந்த இப்போ நான் வந்து ஒரு டிசைன்லேருந்து அப்படி மாறுபடுதா இதை வந்து நமக்கு நீங்கள் வந்து இதை எடுத்துட வேண்டியதான் கம்ப்ளீட்டாக. இதுக்கு இன்னொரு துணி கொடுத்து உள்ளே கொடுத்து உள் பக்கமாக இந்த துணியை கொடுத்து தைக்க போறீங்க. இதை தச்சுட்டு என்ன பண்ணணும் திருப்பி இதை சார் உள் பக்கமா எப்படி சார் துணி கொடுக்கறது? தனியா தச்சு இதை அதோட அட்டாச் பண்ணி நீ நறுக்கிட்டு கூட கட் பண்ணிக்கலாம். லைனிங்கை மேலே போடுங்க. லைனிங் மேலே போட்டுட்டு அதை திருப்பி வச்சு இதை தைங்க. தச்சுட்டு புரட்டி எடுக்கும்போது இதே போல் வந்துடும். உங்களுக்கு இந்த டிசைன் அமைஞ்சிடும். இது போல் வந்துடும். சரிங்களா? திருப்பி இந்த துணியை கொடுத்து அட்டாச் பண்ணி வந்துருக்கோம். அதில் டிசைன் பண்ணுங்க. அது உருவாங்க. அதில் வந்து நறுக்காம அப்படியே போட்டுருங்க சார். நறுக்காம அப்படியே இது மேல அந்த இதை தூக்கி அது மேல வச்சு அப்படியே ஃபிட் பண்ண வேண்டியதான். அப்படியே ஃபிட் பண்ண வேண்டியதான். நீங்கள் தைக்கும் பொழுது உட்காந்து எப்படி இதை உருவாக்கும் போது வந்து அதெல்லாம் வந்து சரிங்களா? அதை முன்னாடி டிசைன் தச்சுட்டு டிசைனை உருவாக்கிட்டு அப்புறம் லைனிங் வச்சு என்ன பண்ணுறாங்க அதை மறைச்சு தச்சு சார் நம்ம டிசைனை தனியா பண்ணி அதுக்கப்புறம் ஜாயின் செய்யலாம். செய்யணும். அப்படி தான் செய்யணும். அப்படியே செய்யலாம். சரிங்களா? இதையும் உருவாக்கலாம். இந்த டிசைன் ஃபஸ்ட்டு உருவாக்குங்க. ஃபஸ்ட்டு இந்த டிசைனை வந்து உருவாக்குங்க. இவங்க இந்த துணி மேல வச்சு இதுக்கு மேல தச்சிட்டு அதுக்கு அடியில லைனிங் ஆமா. அந்த டிசைன் மேல கீழே தெரியாத அளவுக்கு. ஆமா. இதை தச்சுட்டு அதுக்குள்ள நம்ம ஃபிட் பண்றது தான். நீங்க தைக்கும் போது உங்களுக்கு புரியுது வந்து தையல உட்காரணும் ஃபஸ்ட்டு. ஆமா, எவ்வளவுதான் ஐடியா எப்படி இருக்குது தைங்க அப்படிங்கிற பேசாம இந்த மாடலை வெட்டிடுங்க ஃபஸ்ட்டு. வெட்டின பிறகு இதான் பண்ணிடுங்க தைக்க ஆரம்பிச்சிருங்க. இதெல்லாம் துணி கொடுத்து எப்படி பைப்பிங் மாதிரி தைக்கணும். இந்த பைப்பிங் எப்படி தைக்க எடுக்கணும் அப்படின்னா ஆட்டுக்குடல் புரட்டி அமைச்சிருக்கீங்களா? அது போல் இந்த தையல் மூணாவது தையல் சொல்லி கொடுத்தோன்னா உங்களுக்கு அந்த மூணாவது தையல் வச்சு தைச்சிடுங்க. தைச்சிட்டு அந்த ஈக்குமார் குச்சி வச்சு அதில் கம்பி வச்சு புரட்டிங்கன்னா தையல் உள்ளே போய்ட்டு வள தான் வந்துடும். அப்படியே அதை வச்சு இந்த இடத்துல ஃபிட் பண்ண வேண்டியதான். நீங்கள் ஃபிட் பண்ணி இந்த பக்கம் தையல் பலா போல இருக்குமா? அப்படி இந்த பக்கம் தையல் இந்த பக்கம் தையல் வச்சுருங்க. தான் கண்டிஷன் உருவாக்கணும். இதெல்லாம் இது உள்ளே வச்சு நாட்டில் தைக்க வேண்டியதான். இந்த மாடல் தைங்க மாடலாம். இது இப்படி தைக்கணும்ல. இன்னொன்று கூட இது கூட என்ன பண்ணலாம், நீங்கள் முறுக்கி கூட இந்த இடத்துல இதுக்கு ஜாயின் கொடுக்கலாம். நீங்கள் டிசைன் உருவாக்குங்க. போன தடவை செட் பிள்ளைங்க அவ்வளோ டிசைன் உருவாக்குனாங்க. என்ன காரணம்? பயப்படாதீங்க. ஃபஸ்ட்டு தப்பாகட்டும். தப்புன்னா நீங்கள் ஒன்று திருப்பி நான் உங்களுக்கு தைரியப்படுத்துங்க. என்ன சொல்கிறேன், இதே போல் வரணும்னு நான் ஃபீல் பண்ணாதீங்க. இதே போல் இறங்கி தைங்க. இதே போல் அமைஞ்சுன்னா சந்தோஷம். அது ஒரு டிசைன் அமைஞ்சதுன்னா கடவுள் நமக்கு இன்னொரு டிசைன் கொடுத்துருக்குறாரு. அப்படி ஆரம்பத்தில். ஆனால் போக போக உங்களுக்கு புரிஞ்சு போயிடும். ஏன்னா இப்போ வந்து நம்ம கேட்குறீங்க, இன்னொரு கேள்வி கேட்டிருக்கலாம். யாரும் கேட்கல. சார் நீங்கள் சொன்னது ரைட்டு, எனக்கு வந்து இந்த டிசைன் தான் வேணும்னு கேட்குறாங்க. நான் இன்னொரு டிசைன் மாற்றி தச்சு கொடுத்தா கடுப்பாக மாட்டாங்களா? ஆனால் கடுப்பாக தான் ஆகுவாங்க. தெரியுங்களா? அது போக போக நமக்கு அமைஞ்சு போய்ட்டு தெரிஞ்சு போயிடும். இந்த எப்படி தைச்சா எப்படி நமக்கு ஒத்து வரும் ஒத்து வராதுன்னு தெரிஞ்சு போயிடும். கை விட்டுட்டோமா? கையும் பெரிய விஷயம் இல்லை. சொல்லுங்க. சில பேர் இந்த வீடியோ பார்த்து நான் சொல்கிற கதையெல்லாம் பார்த்துட்டு சரி சூப்பராக கிளாஸ் நடத்துறாரு ஆனால் சொல்கிற ஆளும் இருக்குது. சில பேர் என்ன பாவம் பண்ணி பிள்ளைங்க வந்த மாட்டி பாவம் என்ன வேதா அடுத்தவங்க நினைக்கலாம். சார் நானே இப்போ தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். என்ன பாவம் செஞ்சுட்டு உங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டு கால் ஒரு நிற்கிறேன். உட்காந்து நான் உட்காந்தாலும் பிரச்சனை பண்ணுறீங்க. என்ன பண்ணுறது? உங்கள் மனசுக்கு ஓர தெரியுது வேதா மேடம். வாயிருந்தா அழுதுரும். குத்த வேலை அப்படின்னா அப்படி தக்காளி மரம் பண்ணலாம். ஆமா, ரொம்ப காசு கொடுத்து காசுல வாங்கிட்டு வந்துருக்கீங்க. ஏன்னா அது ஒண்ணு தப்பீங்க. அந்த வலைக்கு வர மாட்டேங்குது. நாளா போட்டுருக்கீங்க. இதையும் நாளா போட்டுக்கிட்டு பீஸ் கட்டுவாங்க. சரிங்க, இதையும் அதே போல வந்து இதோட வெட்டி விட்டுருவோம். ஆமா, இந்த பக்கம் இந்த பக்கம் லெஃப்ட் பக்கம் ஓபன் வச்சுக்கிட்டு இப்பெல்லாம் விட்டாங்க. எல்லா பக்கம் வெட்டி சார் அந்த ஓபன் சொல்ல உங்களுக்கு ஏத்தாப்புல ஓபன் நிறைய பேர் நல்லா தெளிவா சொல்லுங்க. 4 பீஸா வருது. எங்க நிக்கிறோமோ அங்க தான் ஓபன் பண்ணணும். எதுக்கு பக்கம் மூடி வச்சுங்க. இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் பக்கத்துல பட்டி விட்டுருங்க. 1 இன்ச்சு மடிக்க விட்டுருங்க. அப்படியே கையை எடுத்து வைங்க. கையை அப்படியே எடுத்து வைங்க. ஒரிஜினலு தையலுக்காக, ஒரிஜினலு தையலுக்காக 2 இன்ச் வராங்க சார். இது சாதாரண சட்டை போடுங்க. ப்ளவுஸ் தான் ஒரிஜினலு. இந்த இடத்துல புள்ளி வச்சுங்க. புள்ளி வச்சுக்கிட்டு இந்த இடத்துல இதை வந்து தையலுக்காக நேராக போட்டு வளர்த்துக்கணும்.
ஈஸியா இருக்கு. தையல் வழியா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தையல் நம்ம சொல்லி கொடுக்கணும். இதுதான் ஒன்று அதுதான் சொல்லி கொடுக்கணும். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நீங்க கத்துக்கிட்டுருவாங்க. வளைஞ்சு எனக்கு சொல்லியே இருந்தீங்க. என்ன பக்கத்தில் வளைஞ்சு வைக்கணும். லைட்டா கட் அடுத்தது இங்கே ஒரு அடுத்தது இங்கே ஒரு அடுத்தது. இப்போ சார் இது ஏன் இப்படி கிராஸா வருதுங்க? ஒரு வாட்டி தப்புங்களா கட்டாகணும் அப்படி தூக்கணும். பேப்பர் இருக்குங்களா நியூஸ் பேப்பர் அது பேப்பர் பாருங்க. இப்போ நம்ம கழுத்து வெட்டுவோம். இப்போ கழுத்து டிசைன் வெட்டோம். நல்லா புரிஞ்சுங்க. கழுத்து டிசைன் வெட்டும் பொழுது எப்படி வெட்ட போட்டு போகிறேன். இப்படி வந்து ஒரு ரவுண்டு கழுத்து வச்சுக்கோங்க. ஒரு ரவுண்டு கழுத்து வெட்டணும். ரவுண்டு கழுத்து வெட்டும் போது எப்படி வெட்டணும் தெரியுமா? அப்படி வெட்டும் பொழுது இருங்க. அப்படி வெட்டும் பொழுது அப்படியே இறக்கணும் கையை. அதே இந்த கையை இறக்கம் போடும்போது இந்த கையை லைட்டாக திரும்பணும். இந்த ரெண்டு சேர்ந்து ஒரே இடத்துல செய்யணும். அழகாக ஓகேவா? இது எப்போதுமா சில பேர் விட்டுறாங்க. நான் ஒன்று சொல்ல போய் விட்டுறேன். சில பேர் விட்டுருவாங்க. அப்படி அப்படி விட்டுறத கமாத் மாக்க கமாத் என்ன சார் தப்பு இப்படி என்ன சார் தப்பா வருது. ரவுண்ட் விட்டுறாங்க. எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் உங்களுக்கு? இப்படி எடுத்துக்கிறீங்க. பேப்பர் எடுத்துங்க. பேப்பர் எடுத்துக்கிட்டு இந்த படம்லாம் இருக்குல்ல, சின்ன பிள்ளை வெட்டி விளையாடுங்களா, இந்த குழந்தைகள் ஆமாம் குழந்தை திட்டுவோம். இதெல்லாம் அழகாக வெட்டி வரைங்க. வெட்டி கற்று குறைச்சி வீட்டு உட்கார பண்ணுறீங்க. போர் அடிக்கிறதுல அழுப்பா அப்படின்ட்டு அழகாக அந்த கையெல்லாம் வெட்டிடுங்க. அழகா இப்படியெல்லாம் அழகாக வெட்டினீங்கன்னாக்கா அது நுணுக்க அதை வந்து உங்களுக்கு தையல் நுணுக்க அதை கற்றுறேன் உங்களுக்கு. அது வெட்டுங்க. ஓகேவா? இது போட்டெல்லாம் வெட்டி எடுங்க. அதை அழகாக வெட்டி எடுக்கிறீங்க. ஸ்ட்ரைட் தையல் பாருங்க. இந்த கோடு வருதா? இந்த கோட்டு மேலே அந்த கோட்டு மேலே 10 ரூபாய்க்கு பேப்பர் வாங்கி போடுங்க. அதை வச்சு வெட்டி தூக்கி போடுங்க. என்ன நான் போனேன், நான் தையலுக்கு போனா பைத்து பிடிச்சி விட்டேன். பெரிய டெய்லி நான் தையல் மட்டும் இல்லைங்க, டீச்சர் ஆக போறேன்னு சொல்லுங்க. ஓகேவா? அது போல செய்யுங்க. அதே போல ஒரு பேனா எடுத்துக்கிட்டு சரிங்க அப்படி ரெஸ்ட் போடுங்க. இருக்குங்க. அந்த கோட்டை கரெக்டாக வெட்டணும். அதெல்லாம் பழக்கணும். ஆனால் எக்காரம் கொண்டும் துணியை கையால் தூக்கி வெட்டக்கூடாது. இந்த இது வந்து அடியில் இருக்கும். சரிங்களா? ஒரு ஃபோட்டோகிராஃபர் கூட ஃபோட்டோ எடுத்து பாருங்க. ஃபோட்டோ எடுக்கிறீங்களா? ஃபோட்டோ இந்த இதெல்லாம் ஃபோட்டோ எடுக்கும்போது எடுப்பீங்க. இதே எடுப்பீங்க. அப்படி கூடாது. இந்த கை இதை உடம்போட ஒட்டிருக்கணும். ஒட்டிச்சு அப்படி எடுக்கணும். அப்போ தான் ஆடாமல் இருக்கும். வீடியோ பண்ணணும். புரிஞ்சுங்களா? நம்ம வீடியோ பண்ண அப்படி பண்ணணும். இப்படி எடுத்து வச்சு என்ன பண்ணணும்? இப்படி வச்சு கையை பிடிச்சிட்டு இருக்கு. இப்படி கையை இப்படி எடுக்கக்கூடாது. இப்படி காய ஆனால் உடம்பு ஆடாது. அதுவும் கேமராமேன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணில் ஒட்டிப்பாங்க. மூஞ்சோட ஒட்டி தான் இருக்கும். ஏன்னா அந்த பேலன்ஸ் பண்ணிப்பாங்க. அப்போ தான் இருக்கும். நீங்கள் இப்படி வச்சுட்டு இப்படியே ஆடும். பார்க்குறவங்களே எதுவும் மயக்கம் வர ஓடிப்போம். ஆமாம் அதனால ஆமாம் கேரக்டர் மட்டும் கூடாது. இல்லை அது கத்திரிக்கோளை வச்சு நீங்கள் வெட்டிட்டீங்கன்னா வெட்டிட்டு எடுத்து வச்சு வெட்டிட்டீங்க. பேப்பர் வந்து துணி வெட்ட எப்படி இருக்கும்? ஆடுது கையை கடத்த வந்து தையலுக்கு இங்க 2 பேர் கையை பிடிச்சி வெட்டு. அதெல்லாம் கத்திரிக்கோளை வச்சு என்ன பண்ணுவோம்? கீழே பொடிசா வெட்டி அதை கரெக்டா கோட்ல அது வெட்டணும். அதுல இன்னொரு விஷயம் இருக்கு. நீ தையல் வெட்டுறதுல இருங்க. இதை வெட்டுற துணி வெட்டும் பொழுது இந்த ரவுண்ட் வெட்டி வச்சுக்கலாம். இந்த ரவுண்ட் துணியெல்லாம் புரட்டக்கூடாது. சுத்தியெல்லாம் வரக்கூடாது. நம்ம சுத்தணும். ஏன்னா இது உங்க வீட்டுக்காரர் கிடையாது. திரும்பி யாரும் திரும்பி என்ன பண்ணும்? நாம தான் போய் சுற்றி வெட்டணும். துணி வந்து நான் சொன்ன துணி இருக்கு. இந்த போட்டுவீங்க துணி வெட்டும் போது எப்படி இருக்கும்? திரும்ப இடத்துல களைஞ்சு போயிடும்.
அப்போ எடுத்து நல்ல பக்கம் எல்லா பக்கம் கல் வச்சு அமுக்கி எல்லாம் பறக்காம வச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணணும் அதுக்கு தான் மேஜை போட்டு தான் வெட்டணும். மேஜை சுற்றி சுற்றி நம்ம அழகாக வெட்டணுமே தவிர இல்லை இப்படி ஒரு இடத்துல நின்று தான் வெட்டணும். சரி ஒரு இடத்துல நான் வெட்ட பாருங்க. நான் மேஜை சுற்றலை பேப்பர் துளத்தில் சரி நான் ஒரே இடத்துல வெட்ட பாருங்க. அந்த பழக்கத்தை நான் என்ன சொன்னேன்? நான் மேஜை சுற்றல் தான் சொன்னேன். நவருன்னு சொன்னா நான் மேஜை சுற்றல் மேஜை சுற்றல் பெரிய வளையமா எடுத்துவீங்க மணி சரியில்லைப்பா. வாயிலே சுத்த மாட்டாங்க. கடைக்கு வரதுக்கு நானா கொண்டாடி. ஓகேவா? அது நின்றுக்கிட்டே எல்லா வகையிலும் வேணும். திரும்ப அப்படி ரெண்டா மடக்கி வெட்ட முடியாது. எது நான் மேஜை சுத்தாம வெட்டலாம்னு சொன்னேன். சரி வெட்டலாம். அறிவாளிங்க சார் இங்கதான் சேர்க்கணும். அதெல்லாம் வந்து விரைவில் நீங்க என்ன பண்ணணும் இதை முடிங்க. சரிங்க 4 நாட்கள் கிடையாது. திட்டமிட்டபடி 15ஆம் தேதி உங்களுக்கு கிளாஸ் முடிஞ்சிடும். 15ஆம் தேதினா 14ஆம் தேதி கிளாஸ் முடிச்சுட்டு 15ஆம் தேதி உங்களுக்கு சர்டிஃபிகேட் ரிசீவ் பண்ணிடுவேன். வேற உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருமா? அமைச்சர் பதவி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு தானே சர்டிஃபிகேட் கொடுக்குறேன். என்ன சொல்லிவிட்டேன் எல்லாம் சின்னதாக விட்டணும். இதில் இருக்கணும் அளவுகள்லாம் இருக்கணும். செய்ய ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு பொறுப்பு கொடுத்துருக்கோம். அது ஆல்பத்துக்கு சாட்டை வாங்கிட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் போட்டு தானே ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கிடுங்க. எவ்வளோதான் எங்க ஒரு அட்டை எவ்வளோதுங்க அது அது 10 ரூபாய் ஆயிட்டு. முன்னாடி 8 ரூபாய் இருந்து 10 ரூபாய் பண்ணி அது 4 இன்ச்சு வெட்டிடலாம். 4 இன்ச்சு பக்கம் வெட்டிடலாம். இந்த இவ்வளவு சைஸ் போதும். 10 அதிகம் தான். 5 போதும். ஐயா அதிகம் நீங்க சர்டிஃபிகேட் கேட்டீங்களா? இன்னைக்கு யாரை கேட்டீங்க? அட்டெண்டன்ஸ் எடுத்து தனித்தனியா பேர் கொடுக்கணும். கேட்கணும். சர்டிஃபிகேட் வாங்கணும். சாதி சான்று வருமான சான்று இப்போ சான்று வாங்கணும். சரி நன்றி வணக்கம். இந்த கிளாஸ் முடிச்சுக்கிறோம். எப்படினாலும் தைங்க. எனக்கு அது மாடல் தச்சு தரணும். அவ்வளோதான்.